காரியங்களை செய்வார். ஒரே நன்றி பாடல் பாடலாமா? ஒரு நன்றி பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அதிகம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அதிகம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். வேலை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். சொல்லலாமா? காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். ஒரு கரலோயரே, எல்லா நேரத்திலும் என்னை மீறாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை மீறாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அதிகம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினே 24 முழுவதும் நீர் நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை கவனித்தீர். எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்க ஊழிய பாதையில, எங்க எல்லாருடைய வாழ்க்கையில உங்க சமூகம் எங்களோடு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறேன். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல நன்றியுள்ள சோழர் கர்த்தாவே, இந்நாள் வரைக்கும் ஒரு ஆண்டு முழுவதும் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் ஊழியர்களை நீர் பாதுகாத்து நடத்தி தேவைகளை சந்தித்தீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இரண்டு கரங்களை தட்டி நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நான் உங்களுக்கு உத்தரவாகுகிறேன் என்று இந்த அதிகாலையிலே கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இறுதியில் கலங்காது இருப்பதா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன். அவர் நம்மோடு இருக்கிறதே, நம்மளை ஆசீர்வதிக்கிற
பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் என்று சொல்லி அழகா 24ஆம் ஆண்டு நடத்தி கொடுத்த தேவனுக்கு நல்லா 2 கரங்களை தகப்பனே, நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த புதிய ஆண்டை ஆண்டு சமூகத்தில் கொடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டு நாம மகிமைப்படட்டும், எங்க ஊழியத்துல நாம மகிமைப்படட்டும், எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம மகிமைப்படட்டும், உங்க குடும்ப வாழ்க்கையில நாம மகிமைப்படட்டும், எங்க எல்லா காரியங்களும் நாம மகிமைப்படட்டும். எங்களிடத்து வல்லமையாய் பயன்படுத்த இயேசுவின் நாமத்தில் எங்களிடத்து வல்லமையாய் பயன்படுத்த நீ செய்ய போவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல இந்த பாஸ்டர் அழைத்த போது, பாஸ்டர் ராஜா அவங்க எவாஞ்சலிஸ்ட் அவங்க அழைத்த போது ஆண்டவரிடத்துல நான் கேட்ட, ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டபோது அழகாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நம் தேவன் எப்பொழுதுமே ஒரு வல்லமையான தேவன் என்பதை விட ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? நல்ல ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. தன் ஜனங்களை நேசிக்கிற தேவன் அவர். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். வாசிக்கலாம் ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம். வாசிக்கலாம் ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார் என்ற வசனத்தின்படி இதோ இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கும் எனக்கும் உங்கள் ஊழியத்திற்கும் என் ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வாக்கு மாறாதவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று நமக்கு ஒரு அழைப்பு இந்த காலை வேளையில, இந்த புதிய நாளிலே, புதிய ஆண்டிலே கர்த்தர் கொடுத்தது. மகிழ்ந்து இந்த நாளிலே களி கூறும் என்ற வசனத்தின்படி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் 24 சில சூழ்நிலைகள் இருக்கும், நம்ம என்ன பண்ண கூடாது, நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நினைக்காதீங்க, நான் புதிய ஆண்டை கொடுத்தேன், நான் உங்களை நடத்தி கொண்டு வந்தேன், பழசை நினைக்காதீங்க, உங்களை காயப்பட்டவங்க நினைக்காதீங்க, உங்களை வேதனைப்பட்டவங்க நினைக்காதீங்க, உங்களை துன்பப்பட்ட நினைக்காதீங்க, ஒருவேளை சில தோல்விகள் வந்திருக்க குடும்ப வாழ்க்கையில நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, முந்தினவை நினைக்காதீங்க, பூர்வ மன்னங்களை ஆண்டவர் சொல்றாங்க, சிந்திக்காதீங்க, விட்டுடுங்க, எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சொல். சிலுவையில் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக முடித்தார், செய்து முடித்தார். ஹல்லேலூயா. செய்து முடித்த தேவன் இந்த புதிய ஆண்டுல எதை குறித்து நீங்க யோசிக்காதீங்க என்றார் ஆண்டவர். புதிய ஆண்டில் எதை குறித்தும் யோசிக்காதீங்க, நான் புதிய காரியத்தை நான் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் இருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த 12:30 மணி அளவில் இந்த வருடத்தின் முதல் மாதம், நல்ல கரங்களை தட்டலாமா? வருடத்தின் முதல் மாதம், வருடத்தின் முதல் மாதம் விட வருடத்தின் விட முதல் நாள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தரோடு இருப்பது அது நமக்கு ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. நான் இந்த ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகும். நாங்கள் எல்லாம் சினிமா துறையில் இருந்தோம். சினிமா துறையில இருந்து நாங்கள் பாடி, சினிமா பாடி ஜனங்களை சந்தோஷப்படுத்த நாட்கள். ஒரு பக்கம் கத்தோலிக்க திருச்சபை ஆர்சி ஃபேமிலியை சார்ந்தோம். இப்போ ஆண்டு எங்கள் ஊழியத்தை அழைக்கிறாரு. இந்த ஊழியத்துக்கு வந்து நாங்கள் ஊழியம் செய்யணும். அப்போ நாங்கள் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது என்று ஒரு கேள்விக்கு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை தொடங்கி வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் வெறுமையாக ஊழியத்துக்கு வந்தோம், வெறுமையாக வந்தோம். ஒரு மகனோடு 2014 2013 லாஸ்ட்ல ஊழியத்துக்கு கிட்டத்தட்ட
9 வருடம் முடிஞ்சு 10வது வருடம் ஊழியத்துக்கு வந்து ஹல்லேலூயா. அப்ப நாங்க ஒன்றும் இல்லாம வெறுமையா வந்தோம். எங்களை வைத்து அநேக காரியங்களை கர்த்தர் இந்த தேசத்திலே செய்தார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 9 பாடல்களை வெளியிடும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 வருடம் பிறகு அழகான ஒரு பெண் குழந்தை கர்த்தர் இலவசமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் அப்படி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியத்தை செய்த தேவன் இந்த நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க எவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர் எப்படி வேணா சொல்லலாம், ராஜா அவங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிற தேவன், அவருடைய ஊழியத்துல புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க இன்னிலிருந்து நோட் பண்ணி பாருங்க, உங்க ஊழியம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க இன்னிலிருந்து நோட் பண்ணி பாருங்க, உங்க ஊழியம் வேற மாதிரி இருக்கும். எப்படி நடந்தது? கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். 1 நாள் நடத்துவாரா? இல்ல. 2 நாள் நடத்துவாரா? இல்ல. 3 நாளா? இல்ல. 6 மாசமா? மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமோடு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உலக குடும்ப வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். கணவன் மனைவி வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். பிள்ளைகள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். ஒருவேளை கடனோடு வந்திருக்கிறீங்களா? உங்க கர்த்தர் புதிய ஆண்டிலே ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்காலத்து 25 குறித்து நீங்க வேதனையா இருக்கும். இது 25 எப்படி இருக்கும், 25 வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கலக்கத்தோடு இந்த சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்படாதீங்க, பழையகளை நீங்க நினைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம். இதோ நான் இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லி, தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்னை புரளுதல் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீ அக்னி நடக்கும் போதும் வேகாந்திருப்பாய், அக்னி சாலை உன் பேரில் பற்றார் என்று வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உங்க பாஸ்டர் ஜெய்சிங் ஐயா, சுந்தர் சிங் பாருங்க, நிச்சயமா இந்த நாட்கள்ல வல்லமையை எடுத்து பயன்படுத்துறாங்க. தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இவர் மூலமாக அநேகர் சுகமாக போறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அவங்களோட காயங்களை கட்டும். ஹல்லேலூயா. காயங்களை கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க புதிய காரியத்தை செய்யறாருன்னா, ஒன்றுக்குமே உதவாத நபர்கள் எடுத்துதான் புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் சொல்ல ஒன்றுக்குமே பிரோஜனம் இல்லைன்னு சொன்னோம். ஆனா கர்த்தர் அவர்களை வைத்து ஒரு பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த புதிய நாளிலே, வருடத்தின் துவக்க நாளிலே, மாதத்தின் துவக்க நாளிலே நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களோட ஊழியரை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தா ஆமென் சொல்லி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை ஊழியர் மூலமாக கர்த்தர் செய்வார். அவர் மூலமாக இந்த நாமம் மகிமைப்படும். இந்த பகுதியில அவர் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லி அநேக ஆத்துமாக ரட்சிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவன் அவன் தாய் தேடுவது போல நான் உங்களை ஏற்றுவேன் என்று ஏசாயா 66:13 சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்திலே பிரதான வாக்குத்தத்தம், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் எழுதப்பட்ட அநேக வார்த்தைகள் இருந்தாலும் ஆண்டவர் அழகா சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு பார்த்து சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவரை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். இந்த ராத்திரி, இந்த காலை வேளையிலும், இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நம்மளை பார்த்து அதான் சொல்கிறார், எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க, எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் என்று வாக்குத்தத்தம் பண்ணுவது. புதிய ஆண்டிலே அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஊழியத்துல, நம்ம குடும்பத்துல இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி மோசையோடு ஊழியத்துல இருந்தாரோ, யோசுவாவோடு ஊழியத்தில் இருந்தாரோ, அவர் உங்களோடும் என்னோடும் சபையோடும் இருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்கலாம், அந்த திருமணம் எப்படி நடந்தது? கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. என் வீடு எப்படி கட்டினேன்? கர்த்தர் நடத்தினார். உங்ககிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கும், ஆனா நீங்க திருமணத்தை முடிச்சு எடுக்கும் போது மீதம் 1000 எடுக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்ககிட்ட 1000 ரூபாய் தான்
ஊழியத்தை நடத்தி முடிப்பீங்க. முடிக்கும் போது 1000 ரூபாய் எடுக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வீடை கட்டுவீங்க, 1000 ரூபாய் வீடை கட்ட முடியுமா? முடியாது. ஆனா 1000 ரூபாய் நீங்க வேலையை ஆரம்பிப்பீங்க. ஆனா முடிக்கும் போது 1000 ரூபாய் மீதம் எடுக்கும்படி வீட்டை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால பிரதிஷ்டை செய்வீர்கள். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி நடந்தது? இது கர்த்தரால் ஆயிற்று. நீ மகிழ்ந்து களிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது, வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 34 நீங்க 3, 4, 5, 6, 7, 8 படிச்சு பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சென்று பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கோ இந்த 25ல ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கோ இந்த 25ல ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் யாருக்கு? நமக்கு தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. சில நேரத்துல சில நெருக்கங்கள் வரதான் செய்யும். அந்த வாக்குத்தத்தத்தை கெட்டியா பிடிச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் பார்த்து நான் கேட்கிறேன், பாஸ்டர் அம்மா பார்த்து, ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணார். அதே தேவன் உங்களை பார்த்து ரெட்டிப்பான நன்மை வேண்டுமா இல்ல 100% வாக்குத்தத்தம் வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க சிஸ்டர்? வசனத்தை மேற்காட்டி தான் நான் ஆண்டோட வார்த்தை கொடுக்குறேன். எவ்வளவு என்ன கேட்பீங்க நீங்க? 100% தான் கேட்பீங்க. நானும் அதான் கேட்பேன். ஹல்லேலூயா. அப்பாவோட வாக்குத்தத்தம் யாருக்கு? நமக்கு தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். கர்த்தர் எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தாரா? 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை நமக்கு தான். 100% வாக்குத்தத்தமும் நமக்கு தான். நீங்க உங்களுடைய வாக்குத்தத்தம் 28:1 சொன்னீங்க. கடைசியில நீ எப்படி இருப்பீங்க? கடைசி வசனம் படிங்க. 28:1 வாக்குத்தத்தத்தை மேன்மையாக இருப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உபாகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பாங்க. வாசிக்கலாம். உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை நமக்கு தான் உண்டு. 100% வாக்குத்தத்தம் நமக்கு தான் உண்டு. 1000 மடங்கு ஆசீர்வாதங்களும் நமக்கு தான் உண்டு. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த சுவிசேஷ தரிசன திருச்சபையில 2 ஆத்துமா கொடுக்க வல்லமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். 100 ஆத்துமாக்களை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 1000 ஆத்துமாக்களை கொடுத்து இந்த பகுதியில் எழுப்புதலை உண்டு பண்ண ஊழியத்திற்கு கர்த்தர் பயன்படுத்த புதிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? சபை நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் அதோடு முடியல, இன்னும் இருக்கு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எபிரேயர் 6:14 கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னவரும் 100% வாக்குத்தத்தம் சொன்னவரும் 1000 மடங்கு சொன்னவரும் இப்ப அளவில்லாம என்ன சொல்றாரு? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக. அளவே இல்லை, எண்ணிக்கையே இல்லை. ஹல்லேலூயா. எண்ணிக்கையே இல்லை. அந்த அளவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளால வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமா? முடியாது, என்னவே முடியாது. கர்த்தர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? வானத்து நட்சத்திரங்களை போல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் நல்ல வசனத்தை மேற்காட்டி நல்லா சொல்றாங்க. சிஸ்டர் உங்ககிட்ட நானு ஒரு கிளாஸ்ல நல்ல அந்த கடல் மண் சிஸ்டர், ஆத்து மண் ஒரு கிளாஸ்ல உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன். அந்த மண்ணை உங்களால எவ்வளவு நாள்ல ஒரு கிளாஸ் டீ கிளாஸ்ல இருந்த மண்ணை உங்களால எவ்வளவு நாள்ல சிஸ்டர் என்ன எண்ணி சொல்ல முடியும்? தப்பான காரியம். நான் உங்களுக்கு ஒரு 3 மாசம் கொடுத்தா கூட நீங்க எண்ணி சொல்ல முடியுமா? சிஸ்டர் கரெக்டா சொல்றாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. அதே மண்ணை ஒரு கிளாஸ் நான் 6 மாசம் உங்களுக்கு டைம் தரேன், உங்களால எண்ணி சொல்ல முடியுமா? முடியாது. அதே மண்ணை சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையா செய்யுங்க, ஒரு 1 இயர் 12 மாதம் நான் உங்களுக்கு டைம் தரேன்,
அந்த ஒரு கிளாஸ் மண்ணை உங்களால் எண்ணி சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நம்மளால ஒரு கிளாஸ் மண்ணை எண்ணி சொல்ல முடியாது. ஏன் அவ்வளவு தூரம் நம்ம போகணும்? ஒரு அரை கிளாஸ் மண் எடுத்து நம்ம உட்கார்ந்து எண்ணிட்டே இருப்போம். நாட்களே பத்தாது. நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து போட்டு போயிடுவோம். ஆனா கர்த்தர் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு, நீ கடற்கரை மணலை போல, ஹல்லேலூயா, வானத்து நட்சத்திரங்களை போல அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவர். உன்னை பெருக பண்ணுவேன் என்று எபிரேயர் 6:14 படி இந்த 25ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்க வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்ப வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உபாகம் 14:29 சொல்ல. ஒருவேளை உங்க வாழ்க்கையில 24 சில காரியங்கள் கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா 25 நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், அவர் புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்க முடிந்ததோ அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எங்க முடிந்ததோ, முடியலன்னு ஒரு காரியம் உங்களை முடிந்ததோ அந்த இடத்துல மீண்டும் துவக்கி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்பொழுதும் வல்லமையான தேவனாக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று. உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவர். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். என் குழந்தை ஏன் அழுகுதுன்னா, நான் சாட்சியோடு நான் சொல்றேன். ஆக்சுவலா 7 நாட்களா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல கோல்டு. 7 நாட்கள் நல்ல கோல்டு, மூக்கடைப்பு. கோல்டு இருந்தா கூட குழந்தைங்க இருந்துடும். ஆனா மூக்கடைப்பு இருந்தா அவங்களால இருக்க முடியாது. அப்ப அந்த 7 நாளும் கோல்டு அண்ட் ஃபீவர், மூக்கடைப்பு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே அந்த குழந்தைங்க ஏன்னா நாங்க குடும்பமா ஊழியம் பண்றோம், நாங்க நிறைய டிராவல் பண்ணுவோம். அப்ப நாங்க எந்த சாக்கும் சொல்ல மாட்டோம். மழை காலம், வெயில் காலம், வண்ணார்பேட்டில் 6 மணிக்கு மீட்டினா கூட நாங்க 5:50 போயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வண்ணார்பேட்டில் 5 மணிக்கு மீட்டினா கூட, குரோம்பேட்ல இருந்து வண்ணார்பேட்டை கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். நாங்க 5 மணி மீட்டினா கூட 4:45 போயிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாகனத்துல குடும்பமா ஊழியத்தை நாங்கள் புறப்பட்டு போவோம். ஆனா எப்ப புறப்பட்டு போனோம், கர்த்தர் எங்களோட இருந்து எங்க பிள்ளைகளை பாதுகாப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஹெவியா பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு கோல்டு எல்லாம் அப்ப நேற்றைய தினத்துல அவங்க ஃபுல் படுக்கையில தான் இருந்தாங்க. நான் சொன்ன ஆண்டவரிடத்துல, நாங்க ஊழியக்காரர், நாங்க சமாதானத்தோடு ஊழியத்துக்கு போனோம். நேற்றைய தினத்துல மொத்தம் 5 வகையான மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. 7ஆம் நாள் சரியாகல, 5 வகையான மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. நாங்க அப்ப சொன்னா, ஆண்டவர் உலகத்தான் டாக்டர் எழுதி தரலாம், நீங்க மகா மருத்துவர், நீங்க புதிய காரியத்தை செய்கிற தேவன். நாளைக்கு நாங்க சுதந்திரமா போய் ஊழியத்தை முடிக்கணும், விடுதலையோடு ஊழியத்தை முடிக்கணும்னு சொன்னேன். நீங்க சொன்னா அம்மாட்டி இன்னைக்கு காலைல அவங்க பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். 7 நாள் வராத சுகத்தை இந்த 8ஆவது நாள்ல, இந்த புதிய நாள்ல கர்த்தர் அனுகிரகம் பண்ணார். ஹல்லேலூயா. அழைத்தவர் வெளிப்பட்டவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில நேரத்துல சில சூழ்நிலைகள் வரும். கிறிஸ்துவ வாழ்க்கைனால கொஞ்சம் எப்படி இருக்கு, உபத்திரங்கள் அதிகமா தான் இருக்கு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்த தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவான நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல ஊழியத்துல, குடும்ப வாழ்க்கையில பாடுகள் வரும், ஆனாலும் கர்த்தர் நம்ம புதிய காரியத்தை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் பாடுகள் மத்தியில தான் அற்புதம் செய்வார், நெருக்கத்தின் மத்தியில தான் அதிசயம் செய்வார், உபத்திரத்தின் மத்தியில தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய காரியங்களையும் ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, அதிகாலையில கூப்பிடும் போது,
அவரை நோக்கி உபவாசம் எடுத்து கூப்பிடும் போது, அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை இரவுல கூப்பிடும் போது, அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூப்பிடும் போது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் உபவாசத்தோடு அதிகாலையில விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிசாசுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படும். பிசாசுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேர் சொல்லிட்டீங்களா? சப்பத்தலையன். சொல்லுங்க, சப்பத்தலையன். சிஸ்டர் சிரிக்கிறாங்க. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. சப்பத்தலை. ஏன் சப்பத்தலை? இயேசு தன் காலிலே சிலுவையிலே அவனை மிதித்தார். சப்பத்தலையா சப்பத்தலை இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க. தலையை மெரிச்சிட்டாரு, இப்ப சப்பத்தலை தானே அவன். வேதத்துல அவனை குறித்து என்ன சொல்றது? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வச்ச பேரு அவன் சப்பத்தலை. உபத்திரத்தை கொடுப்பான், பாடுகளை கொடுப்பான். அதை பத்தி நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்மிடத்துல தேவனோட வார்த்தை உண்டு. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனோட வார்த்தையினாலே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சென்று பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்க பாஸ்டர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசத்தால கரங்களை தட்டி உங்க குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வார். உங்க சபையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவருக்கு ஒரு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவருக்கு ஒரு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவருக்கு ஒரு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவருக்கு ஒரு குறை இல்லையே.
கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏசாயா 41:13 நமது கையை பிடித்து நம்மளை பயப்படாதே, நம்மளை அழைத்து செல்கிற தேவன், நடத்துகிற தேவன், ஊழியத்தில் கூட வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஊழியத்தில் கூட வந்து கோணலானவர்களை செவ்வையாக்குற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏசாயா 41:14 வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம், நீங்க எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. சிறு கூட்டமே இருக்காங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. 2 பேரை வச்சு கூட கர்த்தர் 1000 பேராய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்படி ஆரம்பிக்குது? ரெட்டிப்பான நன்மை தருவது ஆரம்பிக்குது. முடியும் போது நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படும் என்று ஆண்டவர் அளவில்லாமல் வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்றுகிற தேவன். இந்த புதிய ஆண்டுல, இந்த ஊழியத்துல அநேக ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம போங்க, எங்க போனாலும் சோர்ந்து போகாம போங்க. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில நேரத்துல குடும்பத்துல பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், புதிய காரியத்தை செய்வார். பிள்ளைகள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பிள்ளைகள் படிப்பு வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. திருமண வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் மீதம் எடுக்கும்படி செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ண இந்த காலை வேளையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆவி இது? விசுவாசத்தின் ஆவி இது. எதை குறித்தும் பயப்படக்கூடாது. வியாதி வந்தா பயப்படக்கூடாது, பலவீனம் வந்தா பயப்படக்கூடாது, ஊழியத்துல சில நெருக்கம் வந்தா நம்ம பயப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி விசுவாசத்தின் ஆவி. ஹல்லேலூயா. இந்த ஆவியினாலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்கிற ஒரு வல்லமையில தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அறியணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அறியணும். பழைய செய்தியில நம்ம என்ன பார்த்தோம்? நமக்காக ஆட்டுக்குட்டியானவர் தன் ரத்தத்தையே சிந்தினார் என்று. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யணும். தேவன் அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணணும். நீங்க இந்த வருஷத்துல ஒரு காரியத்தை முடிவெடுங்க. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணணும். குடும்பமா சேர்ந்து கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணணும். என் வாழ்க்கையில சபை வாக்குத்தத்தம் நிறைவேறணும், குடும்ப வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இந்த புதிய ஆண்டு செய்தியில என் வாக்குத்தத்தம், ஆண்டோடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும், பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறணும், குடும்ப வாழ்க்கையில் நிறைவேறணும், என் ஊழியத்துல அது அப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவும் சிலுவையிலே செய்து முடித்தார். வசனம் என்ன சொல்லுகிறது? செய்து முடிப்பாரா எழுதப்பட்டிருக்கு? இல்ல. நடக்குமா எழுதப்பட்டிருக்கு? இல்ல. செய்வாரா எழுதப்பட்டிருக்கு? இல்ல. முடியுமா என்று எழுதப்பட்டிருக்கா? இல்ல. ஹல்லேலூயா. செய்வார், முடிப்பார், நடத்துவார், செய்து முடிப்பார், முடியும். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே புள்ளி வச்சு கர்த்தர் சிலுவையில யாவும் நமக்காக செய்து முடித்தார். நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வாழும்போது நம்ம குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளை எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டுல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். புதிய காரியங்களை அவர் செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? தம்பி எனக்கு தூங்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. வருவார், கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில ஜெபமே ஜெயமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாத வீடு
சிஸ்டர் சொல்லுங்க, கூரை வீட்டுக்கு சமமா இருக்கு. ஜெபம் பண்ணனா வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியாது, புதிய காரியத்தை செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையில. ஜெபம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய முடியும். ஜெபம் பண்ணாதான் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஜெபம் பண்ணாதான் நம்ம ஊழியம் என்ன பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் வாதையிலிருந்து நம்ம விடுதலையாக்கி பாதுகாத்து நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணா நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணா நம்ம ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வாக்குத்தத்தத்தினாலே நிறைவேற்றுகிற ஒரு வல்லமையில தேவனாக இருக்கிறார். ஜெபமே ஜெயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் எல்லாம் புதிய ஆண்டுல சொல்லுவாங்க, நீங்க அப்படி இல்லை. புதிய ஆண்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்குத்தத்தம் எனக்கு தான், ஜெபமே பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எனக்கு தான், ஆனா ஜெபமே பண்ண மாட்டாங்க. ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் பாஸ்டர். வாக்குத்தத்தம் நிறைவேறாத காரணம் நான் ஜெப வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. எங்க ஜெப வாழ்க்கை அதிகமா இருக்கோ அது குட்டி பரலோகமாய் மாறுகிறது. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் இது ஜெபம் பண்ணுகிற ஒரு ஊழியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற குடும்பமாய் இருக்கு. நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சபைக்கு 7 மணி சர்வீஸ்னா எத்தனை மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்க. சில பேர் 8:30 கூட வருவாங்க. ஆனா பாருங்க, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நெருக்கங்கள், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம், கர்த்தருடைய கிருபை தான். நல்ல கரங்களை தட்டி தேவனை எங்களை மாதிரி ஊழியர்கள்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் உண்மை உள்ளவர், உயிருள்ள தேவன், கைவிடாத தேவன், யாரை வச்சு கூட ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை அல்லேலூயா. யாரை வச்சு கூட ஆண்டவர் ஊழியம் செய்வாங்க. ஜெபம் பண்ணா மட்டும் போதுங்க. நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிற தேவன், புதிய காரியத்தை செய்கிற தேவன். அனுதினம் உங்க வீடு குட்டி பரலோகமா மாறும். நான் ஒரே ஒரு அதிசயத்தை மட்டும் சொல்றேன். நான் இன்னும் தேவ செய்திக்குள்ள போல. நீங்க ஜெபத்தை மட்டும் அதிகப்படுத்துங்க, நீங்க தான் பாக்கியவான், நீங்க தான் பாக்கியவதி. இந்த புதிய ஆண்டு அல்லேலூயா. நீங்க ஜெபத்தை மட்டும் அதிகப்படுத்துங்க, கர்த்தர் உங்களோடு அனுதினம் பேசுகிற, முகமுகமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையினால் உங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத என்று வாக்குத்தத்தம் பண்ணவர். அவர் உங்களோடு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகோதரி நீங்க பயப்படாதீங்க. பிரதர் பார்த்து சொல்லுங்க, பிரதரை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஒருவேளை கணவன் மனைவி வந்தா கூட சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிஸ்டர் சொல்றாங்க, சிஸ்டர் பயமே எங்க பிரதர் தான் பிரதர் அப்படின்றாங்க சிஸ்டர். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்க குடும்பத்துல 6 மாசத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற நல்ல தேவனாக, ஒரு புதிய காரியத்தை நிறைவேற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் செய்கிற அப்படிப்பட்ட நல்ல தேவனாக இருக்கிறார். எப்படி செய்வார் கர்த்தர்? நீங்க ஜெபம் பண்ணினா அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல உங்க ஜெப வாழ்க்கையை நீங்க அதிகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த நாட்கள்ல உங்களை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அன்னாரோட வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு வேத வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்று சாமுவேல் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற அது வேணாம் சிஸ்டர். 10ஆம் வசனம் சிஸ்டர். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. கர்த்தரை நோக்கி அவள் ஜெபம் பண்ணினாள். அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். அவ வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அவ குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அவ அந்த குடும்பத்தோட சாட்சியா இருக்கணும். அப்ப அவள் போய் என்ன பண்றா? ஆண்டவர் சமூகத்துல மிகவும் மனம் கசந்து அழுது தேவனை என்ன பண்றா?
ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபம் பண்றான். வேதவசனம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சில நாள் சென்றபோது அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அன்னாள் மனம் கசந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. இந்த 25ஆம் ஆண்டுல உங்க ஜெப வாழ்க்கை அதிகமாகும் போது சில நாட்கள் தான், நான் சொன்னல 6 மாதம், அது சில நாட்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நாள் சென்ற போது அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அன்னாள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறாள், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்து இருக்கிறது, என் பகைஞருக்கு என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவரும் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று அங்கே அறிக்கை செய்கிறார். கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார். ஹல்லேலூயா. எப்ப அற்புதம் நடந்தது, எப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, அவள் அழுது மிகவும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அன்னாள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம் தேவனை போல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நம் தேவனால கூடாத காரியமே ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, நீங்க ஜெப சிந்தையை அதிகப்படுத்துங்க, ஜெப வாழ்க்கை அதிகப்படுத்துங்க. எந்த காரியமாக இருந்தாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அன்னாளுக்கு புதிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவருக்கு வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்தார்? மரித்த அவருடைய மகளை உயிரோடு கர்த்தர் எழுப்பி ஒரு புதிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. பத்திமை தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லும்போது கர்த்தர் பத்திமை வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும், உங்க குடும்ப வாழ்க்கையில, என் ஊழியத்திலும், உங்க ஊழியத்திலும் இந்த 25ஆம் ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே, புதிய ஆண்டிலே, துவக்க நாளிலிருந்து கர்த்தர் நம் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்க குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறுகிறது, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்களே இந்த இடத்துல பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எங்க ஊழியத்துக்கு எங்க ஆசீர்வாதமே எங்க ஜெப வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே தெரியாது. ஊழியத்துக்கு வரும்போது நான் வெறும் பூஜ்யமா இருந்தேன். ஆண்டவர் எங்களை கைட் பண்ணார், ஆவியானவர் கைட் பண்ணார். சத்திய ஆவியாக தேற்றவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களை சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியானவருக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ணும்போது உங்களை சகல சத்தியத்திற்கு நடத்தி வாக்குத்தத்தத்தினாலே இந்த ஆண்டிலே ஒரு புதிய காரியங்களை செய்து தேவன் நாமம் மகிமைப்படும்படி உங்கள் குடும்ப வாழ்க்கையை அவர் எழுப்பி கட்டி ஆசீர்வதிக்க நம் தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சில நாள் சென்ற போது அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாயிருந்து தம்மை நம்புகிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் பல பாடுகளை சந்தித்தார், பல கஷ்டங்களை சந்தித்தார், பல வேதனைகளை சந்தித்தார். ஆனா ஊழியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த 25 உங்க ஊழியம் ஜெயமாய் இருக்கும். சில நேரத்துல சில சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வந்தாலும் எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளை மரண பரியந்தம் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு எந்த அடைக்கலமாய் இருக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தோடு சொன்ன ஒரு வார்த்தை, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. பினான்ஸை குறித்து பயப்படாதீங்க. சில நேரத்தில் சில நெருக்கங்கள் தான் வரும். நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க, நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எந்த வியாதி எந்த பலவீனங்கள் வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் புதிய ஆண்டுல பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து எதை குறித்து கவலைப்படாதீங்க, நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நான் இந்த இடத்துல ஒரு 10:30 மணிக்கு வந்த போது ஐயா வெளில இருந்தார், உங்களுடைய ஐயா ராஜா ஐயா. அப்ப அவர் இடத்துல நான் சில காரியங்களை நான் கேட்கும்போது அவருடைய சாட்சி விலையேற பெற்றதா இருக்கு. அந்த சாட்சி அவர் எப்படி ஊழியத்தை கடந்து வந்த பாதைகள், அவர் செய்த ஊழியங்களை குறித்து பேசும்போது கர்த்தர் அவரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரோடு இருந்து அவர் ஊழியத்தை குடும்பத்தை ஒரு நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டுல உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எப்படி நடக்கும்? கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எப்படி முடிஞ்சது? கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. நம்மளால கேட்க முடியாது பதில். இது எப்படி நடந்தது? நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி நடந்தது? கர்த்தர் செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்கிறார். கடற்கரை மணலை போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா மட்டும் போதும், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதித்து, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்னாளின் வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையை இந்த நாளில் ஆசீர்வதிக்கிற தேவன். அன்னாள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்த தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அண்ணாவுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி இந்த புதிய ஆண்டு தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசித்தா போதுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை அதை செய்வார். வாக்குத்தத்தத்தினாலே நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்கள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களை கவலை எல்லாம் அவர் மேல வைங்க, கர்த்தர் மேல வைங்க, கர்த்தர் மேல வைங்க, மனுஷன் மேல வைக்காதீங்க. யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 146 2 3 4 5 படிச்சு பாருங்க. சங்கீதம் 146 வாசிக்கலாம். 146 சங்கீத புத்தகம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை குறிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். ரட்சிக்க திராணி இல்லாத மனிதனை நம்பாதீர்கள். அவனுடைய ஆவி பிரியம் அவன் தன் மண்ணுக்கு திரும்பான். அதனால் அவன் யோசனை அழிந்து போகும். ஆனால் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டு தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைங்க, மனுஷன் மேல வைக்காதீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்க மேல வைக்காதீங்க. உங்களோட சொந்தம் பந்தம் இவங்கெல்லாம் நமக்கு வேணும் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் தான். ஆனா அவங்க நம்பிக்கை எங்க இருக்கணும்? முழுவதும் யார் மேல கட்டப்படணும்? கர்த்தர் மேல கட்டப்படும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தர் மேல கட்டப்படும் போது உங்க ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் ஒடுக்கப்படுவதற்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டுல உங்கள் காரியங்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டுல புதிய காரியத்தை செய்கிற தேவன் உங்களுக்கு அவர் நியாயம் செய்து எல்லாத்தையும் மாற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆக ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவர் ஜெபத்துல நீங்கள் அடங்கியிருங்கள். அவர் மேல உங்கள் கவலை எல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் வைக்கும் போது கர்த்தர் உங்களை இந்த நாட்கள்ல ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். வெற்றிப்பான வாக்கு தத்துவமும் நமக்கு தான், 100% வாக்கு தத்துவமும் நமக்கு தான். ஹல்லேலூயா. 1000 மடங்கு வாக்கு தத்துவமும் நமக்கு தான். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்துவமும் நமக்கு தான். ஹல்லேலூயா. புதிய ஆண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல எல்லா இடத்திலையும் புதிய காரியத்தை நம்ம செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவேளை பழைய ஆண்டுல சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம், வாய்க்காம இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. புதிய ஆண்டு நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. யோபு எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருக்கு என்ன பண்ணானா?
ஸ்தோத்திரம் பண்ணினானா. முடிவு எப்படி இருந்துதான்? சம்பூர்ணமாக இருந்தது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 25ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை 25ஆம் ஆண்டுல ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளை மரண பரியந்தம் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, ஊராம்புலி ஊட்டி வளர்த்தா தானா வளரும். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணினா போதும், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்க ஜெபம் செய்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆனா இந்த கிறிஸ்துவத்துல இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு சில இடத்துலலாம் இதுதான், நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம், ஆனா வாக்குத்தத்தம் மட்டும் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துல அந்த 28 மேல இருக்க வசனம் படிக்க சொல்லிட்டு, 28ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 2 வரிகள். 28ஆம் அதிகாரம் உபாகமும் உங்க வாக்குத்தத்த சபை வாக்குத்தத்தம் 28ஆம் அதிகாரம் முதல் ஒரு 2 வரிகள் ஆவியான உணர்த்துகிறத நான் பேசுகிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேத வசனத்துல நீ கவனமாய் இரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வேத வசனத்துல கவனமா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தை படின்னு சொல்றார். இந்த வேத வசனம் என்ன சொல்றார்? படி வாழ் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படியும் போது அடுத்த வரிகள் சிஸ்டர், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். அந்த சப வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். சப வாக்குத்தத்தம் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை நீங்கள் கவனமாய் கேட்கும் போது, அவர் சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, உங்களை இந்த பூமியில இந்த பாடியில கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. இதே பாடி பகுதியில நீங்க இருக்கிற இடத்துல அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே பார்க்கும்படி அநேக கண்களுக்கு முன்பாக உங்க ஊழியத்தையும் குடும்பத்தையும் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் மேன்மையாக வைப்பார், ஆச்சரியப்படத்தக்க வைப்பார். அல்லேலூயா. வியத்தகுன்னு என்ன அர்த்தம்னா, யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாதான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாததும் எட்டாததுமான வியத்தகு காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன், நீ அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி சாய்ப்பாயானால் மேன்மையாக நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். எப்படி செய்வார்? கர்த்தர் நன்மையானதை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில நன்மையானதை செய்து உங்களை மேன்மையாக வைக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே ஏசாயா புத்தகம் 51:11, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஏசாயா 51:11ஆம் வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கடந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில சில தவிப்புகள் இருந்திருக்கலாம், சில சஞ்சலங்கள் இருந்திருக்கலாம், சில நெருக்கங்கள் இருந்திருக்கலாம், சில தோல்விகள் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்கள் தலையின் மேல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும், உங்க வாழ்க்கையில சஞ்சலங்கள் எல்லாம் ஓடி போக என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ரபா பா பா ஷபா ரபா ரபா ஓ ரபா கனா துரா ரிகா பா பா. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் மறக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நான் யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். நான் பாவத்துல இருந்தேன், சாபத்துல இருந்தேன், உலக பிரகாரம் வாழ்ந்தேன், உலக சிற்றின்பங்களுக்கு தான் வாழ்ந்திருந்த நாட்கள். அந்த நாட்கள் வாக்குத்தத்தனால என்னான்னு எனக்கு தெரியாது.
எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி எப்படி ஆராதனை நடத்தணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அழைத்தவர், உண்மையுள்ளவன் அழைத்தார், ஊழியத்தை நாங்க வந்தோம். கர்த்தர் இது வரைக்கும் எங்களை 400 தேவ செய்தி கொடுக்கும்படி எங்களை ஆசீர்வதித்து 9 பாடல்களை வெளியிடும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து 9 வருடங்கள் பிறகு அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தினால் நிறைவேற்றி எங்கள் குடும்பத்தை அநேக கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்கிற தேவன், எனக்கு செய்த தேவன் உங்க ஊழியத்துக்கு செய்கிற தேவன், எனக்கு செய்த தேவன் உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. வாழ்க்கையில எல்லா சூழலும் இந்த போராட்டங்கள் இந்த நாள்ல கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே உண்டு. அல்லேலூயா. ஒரு கர்த்தர் ஒரு அமைதியை கொடுத்த இந்த நாட்கள்ல நீங்கள் விடுதலையோடு ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் பெறப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. நீ ஒரு நாட்கள் ஐயாவுக்கு விரோதமா யார் இருந்தாலும் அவர்கள் அப்படியாக ஓடி போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி தேவனை ஏற்ற காலத்தை தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகளை நீங்கள் அடங்கி இருந்து யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து அவர் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க ஊழியம் கர்த்தர் மேல கட்டப்படட்டும், உங்க குடும்ப வாழ்க்கை கர்த்தர் மேல முழுசும் இருக்கட்டும். நீங்க தான் பாக்கியவான், நீங்கள் தான் பாக்கியவர். உங்க குடும்பம் ஆசீர்வதித்து இந்த பகுதியிலே கர்த்தர் மேன்மையாக வைக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல சக்கையை குறித்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பாவப்பட்ட மனுஷன் சக்கை, ஒரு பாவப்பட்ட மனுஷன் சக்கையோ. ஆனா கர்த்தர் தான் பண்றாரு, இயேசுவை பார்க்க என்ன பண்றான்? சக்கையோ அகத்தேறான். ஆனா அவனுடைய இருதயத்தின் வாஞ்சியை பார்க்க கர்த்தர் என்ன பண்றாரு? முந்தி கொண்டு சக்கையவே கீழே இறங்கிவான்னு சொல்றாரு. சக்கையவே கீழே இறங்கிவான்னு சொல்றான். அவன் பாவப்பட்ட மனுஷன் தான் சக்கை. அல்லேலூயா. அவன் பாவியான மனுஷன் தான் சக்கை. ஆனா கர்த்தர் தான் அவன் இருதயத்தின் வாஞ்சியை பார்க்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். ஒரு காட்டாத்தி மரத்துல ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இயேசு முந்திக் கொண்டு சக்கையவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுல சாப்பிடணும், உனக்கு ரட்சிப்பை கொடுக்கணும், நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அல்லேலூயா. நீ பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி கர்த்தருக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். எந்த சூழ்நிலையும் நமக்கும் அப்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்ல வியாதியிலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், பலவீனத்தை ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், சோர்வுகளிலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், நெருக்கத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலிருந்தும் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து வாக்குத்தத்தத்தினால் நிறைவேற்றி இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அநேக கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம மேன்மையாக வைக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட் ஒரு மாதிரி வந்தா பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். மகா மருத்துவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பிபி அதிகமா வருதா, பிரஷர் அதிகமா வருதா, பலவீனங்கள் வருதா, நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் நாமத்தினாலே கேளுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை படாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் நமக்கு நல்ல விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் ஆவியை வைத்து நாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்ம சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தத்தினால் நிறைவேற்றி இந்த நாட்கள்ல ஒரு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. அண்ணாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். அண்ணாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன், உங்கள் காரியங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அண்ணாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெபம் மட்டும் அதிகப்படுத்துங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம், சபை வாக்குத்தத்தம், ஊழிய வாக்குத்தத்தத்துக்கு மேல என் வார்த்தை நீ கேளு, கவனமாயிரு, அதற்கு செவிசாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது அநேக கண்களுக்கு முன்பாக நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, உங்க சபை வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, புடிச்சு ஜெபம் பண்ணுங்க, நீங்க கட்டி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு பேதுரு வளப்பட்ட போது திரளான மீன் கிடைத்தது போல நீங்க என்னென்ன மீட்டிங்ல நடத்துறீங்களோ திரளான ஆத்துமாக்கள் வந்து
அநேக அறுவடை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அநேக கண்களுக்கு முன்பாக இந்த ஊழியத்தை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்துல நான் இன்னொரு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். ஏப்ரலுக்குள்ள ஒரு 3-4 மதுபான பிரிவுகளை வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவ நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது உங்க ஊழியத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அநேக கண்களுக்கு முன்பாக அவர்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையா இருந்து நம்மை நம்புகிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஊழியத்துல நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. இது நிச்சயம் நடக்கும். எப்படி நடக்கும்? கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்து இந்த நாட்கள்ல கர்த்தர் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை மணிக்கு சொல்லுங்க? 2 மணிக்கு கொடுக்கணுமா? அல்லேலூயா. 26வது இருக்குங்களா? அது 1. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த நாட்கள்ல அந்நாள் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சகேவுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களோ அதற்கெல்லாம் கர்த்தர் ஒரு சுகம், ஒரு விடுதலை, பலவீனத்தின் ஆவி இதில் எல்லாத்தையும் கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த பகுதியில கர்த்தர் உங்க வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு சாட்சியை நான் நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ராமேஸ்வரத்திலிருந்து நல்லா கேளுங்க இந்த சாட்சி. உங்க விசுவாசத்திற்காக, உங்க வாக்குத்தத்தத்திற்காக ஆவியான சொல்லுகிறார். இதை நீங்க கேளுங்க. ராமேஸ்வரத்திலிருந்து மதுபானத்தின் அடிமையிலிருந்து அந்த நாள் மதுபான அடிமையினால இந்த குடல் பகுதி, லிவர் பகுதி, வயிற்று பகுதி எல்லாமே என்னாச்சு, ஒரு மாதிரி ஆகி எல்லாமே கிழிஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆகி கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? கடைசி ஸ்டேஜ். மருத்துவர் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனா ஃபுல் சக்சஸ் எங்களால சொல்ல முடியாது மருத்துவர் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. வயிற்றுல எல்லா உடல் உறுப்புகளும், லிவர், அந்த குடற்பகுதி, உள்குடல், சிறுகுடல், பெருங்குடல் எல்லா பகுதியிலும் அது எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அவங்க குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகளோடு குடும்பமா ஊழியத்துக்கு இங்க சென்னை பகுதிக்கு வந்தாங்க. ஊழியத்துல அவங்க என்னை சந்திக்கிற சூழ்நிலை வந்தது. அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் இப்படியா சொல்றாங்க, பெரிய செலவாகுது, டவுட் அப்படின்னு சொல்றாங்க, 50-50 அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க கர்த்தரை நம்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஒரே வார்த்தை, நாங்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரே வார்த்தை. ஆண்டவர் அறியாத ஜனங்க அவங்க சொன்னாங்க, இயேசுவை நாங்க நம்புறோம்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் பாதுகாப்பு பாருங்க, எவ்வளவு பேர் ப்ரொடெக்ஷன் பாருங்க. அது அந்த உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருக்கும்போது நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கு. அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் கடந்து போனாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிட்ட போய் 3 மாதம் ஆனது. ஒரு பக்கம் டவுட்டு, ஒரு பக்கம் கர்த்தரை நம்புறாங்க. ஒரு பக்கம் டவுட்டு, ஒரு பக்கம் என்ன, அவங்க வந்து ஆண்டவர் முழுசா அறியாத குடும்பம். டவுட்டு, கர்த்தரை நம்புறாங்க. நான் ஊழியக்காரன், ஆண்டவரே ஏன் ஜெபம் வீணாகக்கூடாது, என்னுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகக்கூடாது, நான் உங்களை நம்பி அவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். இந்த ஆத்துமா திருப்பி ராமேஸ்வரத்துக்கு போகும்போது உயிரோடு போனோம். ஆண்டவரே நான் உங்களை நம்பி ஜெபம் பண்றேன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணேன். அந்த குடும்பத்துக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணேன். பாருங்க, ஆப்ரேஷன் எல்லாம் சக்சஸ் ஆச்சு. ஆனாலும் பாருங்க, சக்சஸ் ஆன இடத்துல ஒரு சின்ன பாதிப்புனால ஐசியூக்கு கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. சின்ன ஒரு ஸ்டிச்சிங்லாம் கொஞ்சம் பிரிஞ்சதுனால ஐசியூக்கு கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அங்கே போனதுனால அவர் மறிக்க போகிற சூழ்நிலை கிட்ட போயிட்டாரு. அந்த சகோதரி அப்போ அந்த நேரத்தில் அதிகாரில் ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் என்னோட அந்த சகோதரி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி எடுத்து விஷயத்தெல்லாம் சொல்லும் போது நாங்கள் அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணோம். இந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று. ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரா? சின்ன காரியம் இல்லை. ஹல்லேலூயா. 50,000 கடத்தை சொல்ல, நீ 50 லட்சம் கடன் வாங்கினாலும் என்னை முழுசா தேடு, உன் கடன் அடைக்கணும், உண்மை உள்ளவராக இருக்கணும் என்றார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், சின்ன வியாதியை மட்டும் சொல்ல ஆண்டவர், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உன் முழு உள்ளத்தோடு என்னை தேடு, நான் சுகமாக்குகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபம் பண்ண, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணார்.
பாருங்க, ஜெபம் பண்ணி முடிச்சோம். அந்த சகோதரி நாங்களும் ஜெபம் பண்ணி முடிச்சோம். நீங்க இந்த ஊரை விட்டு உயிரோட தான் போவீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னது அப்படியே சொன்னோம். அவங்க அதே மாதிரி சுகமானாங்க, விடுதலை ஆனாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஊழியம் பண்ணுது. எங்க மனைவி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 70 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க. யாரு சாக போற சூழ்நிலையில வந்தவங்க இன்னைக்கு 70 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்துல இருக்கிற ஜனங்கள் இந்த சுவிசேஷத்து நிமித்தம் அநேக உயிர் அடைவார்கள். அல்லேலூயா. மரணத்துக்காக போராடி வேதனையோடு வியாதியோடு வர ஜனங்கள் நீங்க நடத்துற ஆசீர்வாத மீட்டிங் மூலமாக கர்த்தர் அநேகரை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அடுத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளை மரண பரியந்தம் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகையால் தேவன் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரதர், நான் உங்ககிட்ட ஒரு 500 கொடுக்குறேன் பிரதர். பிரதர், உங்க நேம் பிரதர்? நேம் ஜான் யோவான். சூப்பர் நேம். எங்க பிரதர் பேர் ஜான் தான். நல்லா தேவன் நாம மகிமைப்பட கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. யோவான் வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை ஊழியத்தில் செய்தார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா அவங்க மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜான் பிரதர் கிட்ட நான் ஒரு 500 தரேன். ஜான் பிரதர் கிட்ட எவ்வளவு தரேன்? ஒரு 500 கேஷ் தரேன் நான். அந்த ஜான் பிரதர் அந்த கேஷை நீங்க எப்படி எடுத்துட்டு போவீங்க? வீட்டுக்கு போறீங்க, எப்படி எடுத்துட்டு போவீங்க? ஒண்ணு பாக்கெட்ல வைப்பீங்க, இல்லைன்னா பர்ஸ்ல வைப்பீங்க. இல்லைன்னா அந்த 500 ரூபாய் நம்ம எப்படி எடுப்போம்? நல்லா அப்படி கை உள்ள மறைச்சி கெட்டியா பிடிச்சி, ட்ரூ தானே, நல்லா இப்படி பிடிச்சி என்ன பண்ணுவோம்? கேஷ் என்ன பண்ணுவோம்? பத்திரமா வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போடுவோம். நம்ம எப்படி அப்படித்தானே எடுத்துட்டு போவோம். கரெக்ட் தான். அப்படியே இல்ல அந்த 500 ரூபாவை எப்படி எடுத்துட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி போவோமா? என்ன பண்ணுவோம்? பின்னாடி வந்து நம்ம கிட்ட அந்த 500 ரூபாவை சைலண்டா எடுத்துட்டு போயிடுவோம். ஏன் அந்த 500 ரூபாய் பாதுகாக்கணும்? அது வேல்யூபிள். 500 இன்னைக்கு இருந்தா 3 நாள் சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு இல்ல, வீட்டு சாப்பாடை 3 நாள் சாப்பிடலாம். அல்லேலூயா. அந்த 500 கேஷ் அவ்வளவு வேல்யூபிள். அந்த 500 ரூபாவே நம்ம பர்ஸ்ல வைக்கிறோம், நம்ம பத்திரமா நம்ம பாக்கெட்ல வைக்கிறோம், நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிறோம். நம்ம வாக்குத்தத்தம் நமக்குள்ளது. அதை நீங்க கெட்டியா பிடிச்சி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்க வாக்குத்தத்தத்தை, உங்க சபை ஊழிய வாக்குத்தத்தத்தை நீங்க ஜெபம் பண்ணும்போது அது உங்களுக்குரியதாய் மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். கடைசி நிமிஷத்துல கூட கர்த்தர் அதை என்ன பண்ணாரு? மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது. அதே 41 ஏசாயா புத்தகம் 41 அதிகாரத்துல வாசிக்கலாம். 43 அதிகாரத்துல 19 வசனம் கடைசி வரிகள், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா புத்தகம் 43 19 வசனம் கடைசி வரிகள் சொல்லுகிறது. நான் புதிய காரியத்தை செய்கிறேன், தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்றார், நீங்க அறிவீர்களா? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை வாக்குத்தத்தத்தை கேட்கிறார் ராத்திரி இல்ல. நான் உங்கள் அநேக கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பீங்க. அறியீர்களா? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அதை பிடிச்சி ஜெபம் பண்ணுவீங்களா? நான் அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன். சிலுவையிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளை பார்த்தா தான் சொல்றார், நான் புதிய காரியத்தை செய்வேன் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. அண்ணாள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்த தேவன், யவீரனோட மகள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்த தேவன், பத்திமை வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்த தேவன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பாட்டு பாடலாமா? அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜி ஜி Bye.
சங்கீதம் 102:1 சொன்னோம், ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. திக்கற்றோட ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அன்னாளின் ஜெபத்தை அங்கீகரித்தார், பத்துமே ஜெபத்தை அங்கீகரித்தார், யவீனோட ஜெபத்தை அங்கீகரித்தார். உங்கள் ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவன் உங்களை வாக்குத்தத்தத்தினாலே நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலாக்கினார், அது மெய்யான விடுதலையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த புதிய நாளிலே இந்த துவக்கத்தில் நீங்கள் விடுதலைக்காக இருக்கலாம். உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்தார். உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், எனக்கு செவி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். சங்கீதம் 40:16 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுற யாவரும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். உங்களையும் என்னையும் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி விடுவிக்கிறார்? தமது வசனத்தை அனுப்பி நம்மளை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மளை விடுவிக்கிற தேவன். அவருடைய வார்த்தையினால் நம்ம சுகமாக்குகிற தேவன். அவர் வார்த்தையினால் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தினாலே நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். திக்கற்ற ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிற தேவன். உங்கள் ஜெபங்களையும் என் ஜெபங்களையும் அவர் அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நாள்ல உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த நாள்ல உங்க ஜெபங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற தேவன். இந்த நாள்ல இந்த புதிய ஆண்டுல உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களை கவலை எல்லாம் அவர் மேல வைங்க. இந்த புதிய ஆண்டுல நீங்க மனுஷனை நம்பிடாதீங்க, கர்த்தர் முழுசா நம்புங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்க பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தானியேல் என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 வேளையும் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னான் ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. அன்னான் ஜெபம் பண்ணினான். சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். இங்க பாருங்க, தானியேல் ஜெபம் பண்ணும்போது அங்கே கர்த்தர் தானியேலின் ஜெபத்தை ஜெயமாய் மாற்றுகிறார். சிங்கத்தின் கெபியிலே தானியேலை போட்ட போதிலும் கர்த்தர் தானியேலை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அதே
காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிற அன்னாலின் ஜெபத்தை கேட்ட தேவன் தானியேலின் ஜெபத்தின் மூலமாக தானியேல் காரியங்கள் மூலமாக ஜெயமாகிறது. அல்லேலூயா. ஒரு காரியம் ஜெயமாயிருக்கு. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். அந்த உள்ள வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் என் ஊழியத்திலே நான் பெஸ்ட் நாள்னு சொல்ல போனா பலிபடத்தை சொல்றேன். என் ஊழியத்திலே பெஸ்ட் நாள் பார்த்தா இன்னைக்கு நான் உணர்றேன் என் வாழ்க்கையில. ஏன்னா இப்படிப்பட்ட தேவ மனுஷரோட நான் ஊழியம் செய்வது அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இவர்களோட ஊழியம் செய்வது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ராமேஸ்வரத்துல மறிக்க போற சூழ்நிலை வந்தாங்க. இன்னைக்கு உயிரோடு ராமேஸ்வரத்துல 70 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இந்த சுவிசேஷ தரிசன திருசபை மூலமாக அநேக கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நீங்க ஜெபத்தை மட்டும் அதிகப்படுத்துங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னை விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் என்று வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாநாதமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாநாதமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். தேவன் ஒருவர் மட்டும் தான் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. தேவன் ஒருவர் மட்டும் நம்ம விடுதலையாக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். கர்த்தர் ஒருவர் மட்டும் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரால மட்டும்தான் எல்லாமே கூடும். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியமே உங்க வாழ்க்கையில இந்த 25ல எல்லாத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்னாலின் ஜெபத்தை போல உங்கள் ஜெபம் மாறட்டும். அல்லேலூயா. தானியேலின் ஜெபத்தை போல உங்கள் ஜெபம் மாறட்டும். பர்திமை கூப்பிடுறான், தாவீதின் குமாரனை அறிக்கை செய்கிற ஆண்டவரே நீங்க அறிக்கை செய்யுங்க, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யவீரு தன் மகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை போகும்போது விசுவாசமாய் இருந்தான். எங்க விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவரா